ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எஸ், நீங்கள் கொடுத்த ஆதரவு மலை போல் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக அடிக்க முடியும் அப்படின்ற சேலஞ்சை வந்து நடத்திட்டு வரேன். நீங்கள் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. இன்னைக்கான வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி மீ கேரக்டர் அப்படின்னு பல கேரக்டர்கள் வந்து நம்மளோட ஒரு உடம்புல உலா வந்துக்கிட்டு இருக்கும். அப்பப்போ ஒரு கேரக்டர் எடுத்து நம்ம அவுத்து விட்டு இதுதான் நான் இப்படி தான் நான் இருக்க போகிறேன், இல்லைனா இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் நம்மளுக்குள்ள நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்குது இல்லையா? அந்த பர்சனாலிட்டிஸ் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்ட இருக்கிற முதல் பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனான பர்சனாலிட்டி. எல்லா மென்னுமே வந்து இந்த பர்சனாலிட்டியை ஷேர் பண்ணுவாங்க. அப்படின்ற பர்சனாலிட்டி என்னன்றது பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், அதுதான் பேட்மேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி. நைட்டு வந்து எல்லாருமே ரொம்ப நேரம் வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, என்ன நீ பேட்மேனா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், நிறைய மென் வந்து பேட்மேனாவே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்சோமினியா இருக்குது. நைட்டு யாரும் தூக்கம் வராமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளில வந்து பேட்மேன் அப்படின்ற ஒரு கவரை மாட்டின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்பா, தூக்கம் வராது ஒரு வியாதிப்பா, அதை நம்ம வந்து பெருமையாக நம்ம வந்து ஒரு பேட்மேனுங்க, நான் உலகத்தை காப்பாற்ற போகிறோம், திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் மீ அப்படின்லாம் நீ வந்து இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. ஸோ ஒழுங்கா போய் தூங்கணும் அப்படின்றது வந்து நான் என்னோட ஒரு பர்சனல் கருத்து. நான் வந்து இந்த பேட்மேனை நம்புறேனா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரத்தில் நானுமே வந்து ஒரு 2:30 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்மளும் பேட்மேனாக இருப்போமோ அப்படின்னு சில யோசனைகளுக்குள்ளலாம் போயிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குற எத்தனை பேர் பேட்மேன் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ நான் தான் ப்ரோ பேட்மேன், ஐ எம் வெஞ்சன்ஸ் அப்படின்லாம் சொன்னீங்க. ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க கமெண்ட்ரி ப்ரோ வந்து அவரை பேட்மேனாக தான் வந்து இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து அவர் சித்தரிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தான் வந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் பேட்மேன் ஆஃப் ஆல் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் அடுத்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற இன்னொரு, அதாவது 2ஆம் பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியன் பேல் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காரு இல்லையா? அவர் கூட அமெரிக்கன் சைக்கோ அப்படின்ற படத்துல வந்து நடிச்சு சிக்மா மேல் அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு உரித்தானவர் அவர் தான். எதை பத்தியும் கண்டுக்கிறதுல, யாரை பத்தியும் கண்டுக்கிறதுல, அவரோட வாழ்க்கையை ஒரு பாட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு போவாரு. அண்ட் அதில் வந்து ஒரு அந்த கோடாரை தூக்கி அடிக்கிற சீனு எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லிட்ரலி மீ, எனக்கு வந்து இவ்வளோ கோபம் இருக்குது, உள்ள எதையாவது போட்டு ஒன்று வெட்டணும் போல இருக்கு அப்படின்றதுக்கு அந்த ஒரு கேரக்டர் வந்து கையில் எடுப்பார்கள் நம்ம தோழர்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த அமெரிக்கன் சைக்கோ படத்தில் வரும் கிறிஸ்டியன் பேலாக உங்களையே நினச்சிக்கிட்டு அந்த எல்லா கோபத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஆனால் வெளில வேற மாதிரி ஒரு முகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டரை வந்து உங்க ஓவர் ரேட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க, மில்க் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா கறந்து மோர் தென் அ டெம்ப்ளேட் எல்லாருமே வந்து டிபியில் இருக்கிறது அண்ட் பயோவில் வந்து அதை மென்ஷன் பண்ணி சிக்மா மேல்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க, ஆல்ஃபா மேல்ஸ்லாம் இப்படி இதை பேஸ் பண்ணி ஒரு படமே வந்ததுன்னா நம்புவீங்களா நீங்கள்? எஸ், அனிமல்னு ஒரு படம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து இது வந்து கிறிஸ்டியன் பேரை சார்ந்து தான் இருக்குது, ஒரு ஆல்ஃபா மேலால் தான் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஸோ நல்ல வேலை யாரும் ரன்பீர் கபூர்லாம் வந்து அப்படி ரோல் மாடலாக எடுத்து லிட்ரலி மீ கேரக்டராக இல்லை. அப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு எப்பா உன்னை பற்றி தான்ப்பா பேசுகிறாங்க அந்த பையன் அப்படின்ட்டு. நம்ம 2ஆம் இடத்தில் இருக்கும் கிறிஸ்டியன் பேல் லிட்ரலி மீ அப்படின்ற நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டரா இருக்காரு. அந்த அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய லிட்ரலி மீ பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயான் காஸ்லிங் அப்படின்ற ஒருத்தவர் தான். ரீசெண்டா கூட ஃபால் கை அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? ஸோ அதோட ஒரு ஹீரோ தான் இவர். அண்ட் இவர் வந்து அனாடி அர்மாஸோட படம் நடிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சது பிளேட் ரன்னர் 2049 நினைக்கிறேன். ஸோ அதில் அனாடி அர்மாஸ் கூட கேட்பாங்க, யூ லுக் லோன்லி அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம வந்து ஸ்டேட்டஸில் அதை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இந்த அனாடி அர்மாஸ்க்காக பண்ணிங்களான்னு தெரில, பட் ரயான் காஸ்லிங்காக நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவரை வந்து லிட்ரலி மீ கேரக்டரில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்து தனுஷ் எப்படியோ அந்த ஊரில் வந்து அவர் அப்படி போல். ஸோ எல்லாருமே வந்து லிட்ரலி மீ கேரக்டருக்கு அவரை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணுறதை விட, நான் தாங்க அந்த மனுஷன், என்ன ஏங்க வந்து இந்த மாதிரி வந்து மீன் போட்டு உயிர் எடுத்துக்கிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ரயான் காஸ்லிங்னு பேர் வச்சுக்கிட்டே கீழே வந்து வை யூ ஆர் போஸ்டிங் மை பிக்சர்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட் அப்படிலாம் வந்து சொல்லி மீம் போட்டுக்கிருப்பாங்க. அண்ட் இந்த மீமை யூஸ் பண்ணி நிறையா பேர் வந்து ஒரு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணிட்டாங்க. ரியல் ரயான் காஸ்லிங், நான் தான் ரயான் காஸ்லிங், நான் வந்து லோன்லியாக இருக்கேன். எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த மனுஷன். அவ்வளோ லோன்லியாக கைஸ் நீங்கள் இருக்கிறீங்க. அவ்வளோ லோன்லியாக இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பக்கம் வாங்க மக்களே, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அங்கே நம்ம ஜாலியாக பேசுவோம் ஓகேவா?
ஸோ டோலி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, டோலன் இருக்கேன், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் தான், வேறு யார். ஸோ எல்லாருக்குமே வந்து தனுஷை வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு பார்க்கறத விட ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக இருக்குது, ஏதோ பக்கத்து வீட்டு பையன் போய் நடிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அந்த வகையில் அவர் வந்து ஒரு லிட்ரலி மீ கேரக்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா தங்க மகனை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லாருமே அந்த வந்து இங்கு பாட்டல் சீன் இருக்கும், கண்டிப்பாகவே அது வந்து ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எங்கே போகிறோன்னு கேட்போம், ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம வந்து போய் சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போவோம். ஸோ ஏதாவது ஒன்றுனா நீங்களே புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட இந்த விஐபி படத்தில் கண்டிப்பாகவே காலேஜ் பருவத்தில் அந்த ஒரு லிட்ரலி மீ கேரக்டரில் தான் நம்ம வந்து இருந்திருப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரீட்டுக்கு போகிறது, பக்கத்து வீட்டில் வந்து அந்த ஹீரோயின் இருக்க இடத்துல நம்மளுக்கு வேறு யாரும் இருந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து லிட்ரலி மீ கேரக்டரில் தனுஷ் வந்து கண்டிப்பாகவே நம்ம வந்து சொல்லலாம். நம்ம என்ன தான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணி 4 பேரை பறக்க விடுற ஹீரோஸ்லாம் இருந்தாலுமே ஒரு கம்மியான ஃபிசிக்கை வச்சுக்கிட்டு பயங்கரமான இம்பேக்டை கிரியேட் பண்ணும் நபர்னா தனுஷ் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். நான் சொன்ன 2 படங்களில் கண்டிப்பாகவே வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஸ்டேட்டஸில் ஊதுங்கடா சங்கு பாட்டெல்லாம் வந்து ஸ்டேட்டஸை பொறுத்து நான் இந்த நிலைமையாக தான்ப்பா இருக்கிறேன், யாருக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க, நான் தான் தனுஷ். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கும் இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சென்ட் பண்ணிட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய லிட்ரலி மீ கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவேசம் படத்துல இருக்கிற ரங்கா அண்ணா, அதாவது ஃபகத் ஃபாசிலை தான் நான் வந்து சொல்றேன். எனக்கு ஏன்னு தெரியல மக்களே, இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஐ மீன் போய் பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் என்னடா மலையாளம் தெரியாத விட்டுருங்கடா தயவு செஞ்சு ப்ளீஸ் ராடி அப்படின்னு தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் அந்த படத்தை போய் நான் பார்த்ததுக்கு நான் நல்ல தலைவலியில் வேற போனேன். அந்த படத்துக்கு உள்ளே போய் பார்த்த உடனே எனக்கு வந்து நம்ம அந்த ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சி போச்சு. அண்ட் அவர் பண்ணுற எல்லா ஆக்ஷனுமே வந்து எனக்கு என் எய்மே இந்த மாதிரி தான், 10 விரலில் 10 மோதிரம் போட்டு ஜாலியாக வாழணும், காசை பற்றி கவலையே படக்கூடாதுன்ற ஒரு எய்ம் தான் எனக்குமே இருக்குது. ஸோ அவர் வந்து அதை பக்காவாக பண்ணியிருப்பார் மக்களே. அந்த டிரான்சிஷனு நம்ம வந்து நம்பியிருக்கவே மாட்டோம், இந்த டம்மி போல அப்படின்னு நினச்சிருப்போம். பட்டு ஃபகத் ஃபாசில் அப்படி ஒரு கலக்கியிருப்பார். அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சி நான் அந்த ஒரு கேரக்டருக்கு அடாப்ட் ஆகி ஒரு 2 நாள் அப்படியே இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. பெங்களூர் ஏர்போர்ட் இருக்கிற இடத்துக்கு ஓனர் மாதிரியே இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ செம்ம சூப்பராக இருந்தது அந்த படம் எனக்கு பர்சனலாக. அண்டு அந்த கேரக்டர் வந்து என்ன அப்படியே வந்து நெஞ்சிலே இருக்குது. லிட்ரலி மீ நம்ம அந்த மாதிரி ஆகணும், 10 விரலில் 10 மோதிரம் போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வந்து எனக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இந்த லிட்ரலி மீ கேரக்டர்ஸ்லாம் வந்து என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸில் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்ச லிட்ரலி மீ கேரக்டர்ஸு. உங்களுக்குன்னு சிலது இருக்கும் கண்டிப்பாகவே. ப்ரோ இதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டிடு லிஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றதெல்லாம் லைக்கு டிஸ்லைக்குன்னு 2 பட்டன் இருக்கும், அதில் லைக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ தயவு செஞ்சு லைக்கை மட்டும் அமுத்திட்டு போங்க. அண்ட் பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையுமே வந்து அமுத்திட்டு போங்க மக்களே. ஸோ எஸ் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, எஸ் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம். சென்னையில் எவ்வளோ வெயில் தெரியுமா மக்களே, அந்த வெயிலில் ஃபேன் போடாமல் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா, துண்டோட ரெடியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பை.